வணக்கம். ஷேர் அவுர் சதுர் கர்கோஷ். ஷேர் என்றால் சிங்கம், சதுர் என்றால் புத்திசாலி, கர்கோஷ் முயல். சிங்கமும் புத்திசாலி முயலும். வாங்க இந்த கதையை பார்க்கலாம். एक निर्दयी शेर ने जंगलों के कई जानवरों को मार डाला. இப்ப நிர்தயி, தை அப்படின்னா தை அல்லது தயா அப்படின்னா இரக்கமான. இங்க நிர்தயிங்கனால இரக்கமற்ற கொடூரமான ஒரு கொடூரமான ஷேர், ஒரு சிங்கமானது ஜங்குலோங்கி அந்த காட்டினுடைய கை ஜான்வரோங்கோ மார்டாலா, அநேக கை என்றால் அநேக ஜான்வரோं விலங்குகளை மார்டாலா கொன்று கொண்டிருந்தது. एक निर्दयी शेर ने जंगलों के कई जानवरों को मार डाला जिसे सभी डरे हुए थे. அதனால் அனைவரும் பயந்து போயிருந்தனர். சபி என்றால் அனைவரும், डरे हुए थे பயந்து போயிருந்தனர். जानवरों एक साथ मिलकर उसके पास गए. जानवरों அந்த விலங்குகள் அனைவரும் ஏக் சாத் ஒன்றாக, மில்கர் சேர்ந்து, உஸ்கே பாஸ் கே, உஸ்கே என்றால் அதனுடைய அப்படின்னு இருக்கு, அப்படின்னா சிங்கத்தினுடைய, பாஸ் அருகில், கே சென்றனர். ஜான்வரோं ஏக் சாத் மில்கர் உஸ்கே பாஸ் கே. அப்புறம் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். वे कहे कि हर दिन एक जानवर खुद ही उसके भोजन के लिए आएगा. वे அவர்கள் கஹே சொன்னார்கள், ஹர் தீன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாள், ஹர் என்றால் ஒவ்வொரு நாளும், ஏக் ஜான்வர் ஒரு விலங்கு, குத்ஹி தானாகவே, உஸ்கே போஜன் கேலிய ஆயகா அதனுடைய உணவுக்காக, சாப்பாட்டுக்காக, போஜன் என்றால் சாப்பாடுக்காக வரும். தாக்கி பாக்கி சுரக்ஷித் ரகே அதனால் மற்றவை பாதுகாக்கப்படும். சுரக்ஷித் ரகே, சுரக்ஷா என்றால் பாதுகாப்பு, மற்ற அனைவரும் பாதுகாப்பாக வசிக்க முடியும் அப்படின்னு இவங்க ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. वे कहे कि हर दिन एक जानवर खुद ही उसके भोजन के लिए आएगा ताकि बाकी सुरक्षित रहे. जब खरगोश की बारी आई तो वह जानबूझकर देर से पहुंचा. ஜப் எப்போது கர்கோஸ் அந்த முயலினுடைய வாரி முறை வந்ததோ, ஆயி தோ அப்போது, ப அது, ஜான் பூஜ்கர் தெரிந்து கொண்டே, தேர் சே பகுஞ்சா வேண்டுமென்றே அப்படின்னா ஜான் பூஜ்கர், தேர் சே தாமதமாக, பகுஞ்சா சென்று அடைந்தது. ஜப் கர்கோஸ் கி பாரி ஆயி தோ வ ஜான் பூஜ்கர் தேர் சே பகுஞ்சா. அந்த முயலானது வேண்டுமென்றே தாமதமாக அங்கே போகிறது. उसने शेर से बताया कि रास्ते में उसे एक दूसरा शक्तिशाली शेर मिला है जो उसे खाना चाहता था. उसने அது ஷேர் சே பதாயா அந்த சிங்கத்திடம் சொன்னது, ராஸ்தே மே, ராஸ்தா என்றால் வழி, அப்ப வழியில், ராஸ்தே மே, உசே எக் தூஸ்ரா அது இன்னொரு, மற்றொரு, தூஸ்ரா என்றால் மற்றொரு சக்திசாலி ஷேர் மிலாகை, இன்னொரு சக்திசாலி என்றால் பலசாலியான சிங்கத்தை சந்தித்ததாகவும், ஷேர் மிலாகை, மிலா என்றால் சந்தித்தல், சந்தித்தேன். ஜோ அது, உசே கானா சாத்தாத்தா அது தன்னை சாப்பிட விரும்பியதாகவும், சாப்பிட வந்ததாகவும் இது கூறியது. उसने शेर से बताया कि रास्ते में उसे एक दूसरा शक्तिशाली शेर मिला है जो उसे खाना चाहता था. உடனே அந்த சிங்கத்துக்கு கோபம். அதுக்கு என்ன கேட்கிறது, கர்கோஸ்னே உசை குவேமே தேக்கினே கொக்ககா அது, அது அந்த இன்னொரு பலசாலியான அந்த சிங்கத்தை காட்டும்படியாக கேட்கிறது. அப்ப கர்கோஸ் என்ன சொல்லுதுன்னா, உசை குவேமே தேக்கினே கொக்ககா அந்த கிணற்றில் பார்க்கும்படியாக, குவேன் என்றால் கிணறு, தேக்கினே கொக்ககா. ஜகா ஷேர்னே பாணிமே அப்படி பர்ச்சாய் தேக்கி, ஜகா அங்கே, ஷேர் இந்த சிங்கமானது, பாணிமே தண்ணீரில் தன்னுடைய பிம்பத்தை பார்க்கிறது. அப்படி பர்ச்சாயி தேக்கி தன்னுடைய பிம்பத்தை அங்கே பார்க்கிறது. உடனே அதுக்கு கோவம். ஷேர் குஷே மே பாகல் ஹோ கயா
பாகல் என்றால் பைத்தியம் என்ற அர்த்தம். அப்ப இது கோபத்துல குஸ்ஸே பாகல் ஹோ கயா, கோபத்தில் பைத்தியமாக மாறியது. और दूसरे शेर को मारने के लिए तैयार हो गया, இன்னும் அந்த மற்றொரு சிங்கத்தை கொல்வதற்கு தயாராகிவிட்டது. और दूसरे शेर को मारने के लिए, मारना என்றால் கொல்வதற்காக, तैयार हो गया தயாராகிவிட்டது. शेर गुस्से में पागल हो गया और दूसरे शेर को मारने के लिए तैयार हो गया. अपने परछाई को दुश्मन समझकर, தன்னுடைய பிம்பத்தை, अपने தன்னுடைய பர்ச்சாய் தன்னுடைய நிழலை துஸ்மன் சமஜ்கர் எதிரியாக, துஸ்மன் என்றால் எதிரி, எதிரியாக சமஜ்கர் நினைத்து கொண்டு, மூர்க் ஷேர் அந்த முட்டாள் சிங்கமானது, உசே மார்னே கேலியே அதை கொள்வதற்காக, குவேமே கூத் கயா அந்த கிணற்றில், கூத்னா என்றால் குதித்தல், கூத் கயா குதித்து விட்டது, और मर गया இறந்தும் விட்டது. अपने परछाई को दुश्मन समझकर मूर्ख शेर उसे मारने के लिए कुएं में कूद गया और मर गया. அத்துடன் அது இறந்து விட்டது. खरगोश की चतुर योजना ने सबकी जान बचाई. இந்த खरगोशனுடைய அந்த முயலினுடைய சதுர் யோஜனா, புத்திசாலித்தனமான அந்த யோஜனா என்றால் ஒரு ஐடியா, பிளான், அந்த பிளான் தான் சப்கி ஜான் பச்சாய், எல்லோருடைய, சப்கி என்றால் எல்லோருடைய, ஜான் உயிரையும் காப்பாற்றியது, பச்சானா என்றால் காப்பாற்றுதல், சப்கி ஜான் பச்சாய். खरगोश की चतुर योजना ने सबकी जान बचाई. நீதி என சாரீரிக் சக்தி சே, நம்மளுடைய உடல் பலத்தை விட, சாரீரிக் என்றால் உடல், உடல் பலம், சாரீரிக் சக்தி சே அதிக் மகத்துவபூர்ண, அதை விட மிகவும் முக்கியமானது என்னன்னா புத்திமத்தா ஒத்திகை, நம்மளுடைய மனபலம், மன உறுதி, அறிவு, புத்திமத்தா ஒத்திகை, உடல் பலத்தை விட அறிவு பலமே சிறந்தது. जो बड़ी से बड़ी मुसीबत को दूर कर सकता है, அது அதனால் எவ்வளவு பெரிய படீசே படி, எவ்வளவு பெரிய முசீபத் பிரச்சனைகளையும், தூர் கர் சக்தாகை அதை கொண்டு நாம் நீக்க முடியும். தூர் என்றால் அகற்ற முடியும், தூர் கர் சக்தாகை. शारीरिक शक्ति से अधिक महत्वपूर्ण है बुद्धिमत्ता होती है, जो बड़ी से बड़ी मुसीबत को दूर कर सकता है. थैंक यू. அடுத்த கதையில பார்க்கலாம்.